வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே வித்தியாசமான ஒரு தியரிய பத்தி பார்க்க போறோம். ஒரு பக்கம் பழங்கால ஆன்மீக நம்பிக்கைகள், இன்னொரு பக்கம் லேட்டஸ்ட் நியூரோ சயின்ஸ். இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து ஒரு பாலம் கட்ட முயற்சி பண்ற ஒரு கோட்பாடு இது. அறிவியலை வச்சு ஆன்மாவோட செயல்பாடுகளை விளக்க முடியுமா? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? சரி, வாங்க இதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். இதுக்கான பதில் நம்ம மூளை செல்களுக்குள்ளேயும் குவாண்டம் பிசிக்ஸ் விதிகளுக்குள்ளேயும் ஒளிஞ்சிருக்குன்னு ஒரு மாடல் சொல்லுது. அதை பத்தி தான் நாம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். சரி, இந்த மாடலோட பேரு குவாண்டம் பராசக்தி மாடல். இது ஆன்மாவுக்கும் அறிவியலுக்கும் நடுவுல ஒரு பாலத்தை கட்ட முயற்சி பண்ணுது. அதாவது ஒரு பக்கம் கர்மாங்கிற ஆன்மீக விஷயம், இன்னொரு பக்கம் நம்ம மூலங்கிற ஒரு உயிரியல் உண்மை. இது ரெண்டையும் எப்படி இணைக்க பாக்குதுன்னு பார்ப்போம். இந்த பழமொழிய பாருங்க, உண்மை ஒண்ணுதான், ஆனா ஞானிகள் அத பல பேர்ல சொல்றாங்கன்னு. இதுதான் இந்த கோட்பாட்டோட அடிநாதமே. வாழ்க்கையோட பெரிய பெரிய கேள்விகளுக்கு ஒரே ஒரு பதில, ஒரு யூனிஃபைடு எக்ஸ்பிளனேஷனை கண்டுபிடிக்க இது முயற்சி செய்யுது. முதல்ல இதோட ஆன்மீக பக்கத்தை பார்ப்போம். நியூரான்கள்ல கர்மா எப்படி சேமிக்கப்படுதுன்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஆன்மானா என்ன, அதோட கர்ம கணக்குனா என்னன்னு இந்த தியரி எப்படி டிஃபைன் பண்ணுதுங்கிறது தான். இந்த தியரியோட மையப்புள்ளியே பராசக்தி தான். இங்க பராசக்தின்னா ஆன்மான்னு அர்த்தம். அது நம்ம மூளையில இருக்கிற பினியல் சுரப்பிக்கு மேல உக்காந்துக்கிட்டு நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட், அதாவது ஆழ்மனதை டைரக்டா கண்ட்ரோல் பண்ற ஒரு மாஸ்டர் கண்ட்ரோலர் மாதிரி செயல்படுதுன்னு சொல்றாங்க. இப்போதான் விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. பொதுவா கர்மானா அது ஏதோ கணக்கு வழக்கு, கண்ணுக்கு தெரியாத விஷயம்னு நினைப்போம். ஆனா இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, நம்ம போன ஜென்மத்து கர்மாவெல்லாம் நம்ம மூளைக்குள்ள குறிப்பிட்ட நியூரான்கள்ல பிசிக்கலா, அதாவது உண்மையிலேயே சேமிச்சு வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லுது. இந்த ஸ்பெஷல் நியூரான்களுக்கு அவங்க வைக்கிற பேரு அரஸ்டட் சோல் ஆட்டம் நியூரான்ஸ், அதாவது கைது செய்யப்பட்ட ஆன்மா அணு நியூரான்கள். இது நம்ம நடுமூளையில இருக்குதான். சிம்பிளா சொல்லணும்னா, இது நம்ம பல பிறவிகளோட கர்மா டேட்டாவை எல்லாம் சேமிச்சு வச்சிருக்கிற ஒரு பயாலஜிக்கல் ஹார்ட் டிரைவ் மாதிரி, நம்ம கம்ப்யூட்டர்ல ஹார்ட் டிரைவ் மாதிரி நம்ம மூளைக்குள்ள இது. அப்போ இந்த மறுபிறவி சுழற்சி எப்படி வேலை செய்யுது? ரொம்ப சிம்பிள். 1. போன ஜென்மத்தோட கர்மா ரெக்கார்ட் ஆகுது. 2. அது இந்த கைது செய்யப்பட்ட நியூரான்கள்ல போய் ஸ்டோர் ஆகுது. 3. அந்த ஒவ்வொரு நியூரானும் அதுல இருக்கிற கர்மாவிலிருந்து விடுவிக்கப்படுற வரைக்கும் பிறவி சுழற்சி தொடர்ந்துட்டே இருக்கும். சரி, இது வரைக்கும் ஆன்மீக பக்கத்தை பார்த்தோம். இப்போ அறிவியல் பக்கம் வருவோம். இந்த கர்ம இணைப்புகளை விளக்க குவாண்டம் பிசிக்ஸை எப்படி உள்ள கொண்டு வராங்கன்னு பார்க்கலாம். இங்கதான் குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட், அதாவது குவாண்டம் பின்னல்ங்கிற கான்செப்ட் உள்ள வருது. இயற்பியல்ல இது என்னன்னா, ரெண்டு துகள்கள் எவ்வளோ தூரத்துல இருந்தாலும் ஒன்னோட ஒன்னு மர்மமா இணைஞ்சிருக்கும். இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, அதே மாதிரி தான் நம்ம எல்லாருடைய ஆழ்மனசும் ஒன்னோட ஒன்னு இணைஞ்சிருக்கு. இந்த இணைப்பு மூலமாலாம் நம்ம கர்ம வினைகள் எல்லாம் நடந்து முடியுதுன்னு சொல்றாங்க. இந்த தியரி இன்னும் ஒரு படி மேல போய் நியூரானுக்குள்ளேயே ஒரு குறியீடு தொடர்பு, ஒரு சிம்பாலிக் லிங்க் இருக்குன்னு சொல்லுது. ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இது பயாலஜிக்கும் நம்ம புராணங்களுக்கும் நடுல ஒரு தொடர்பை காட்டுது. அது என்னன்னு பார்க்கலாமா? இங்க பாருங்க, நியூரானோட செல் பாடி, அதாவது அதோட முக்கிய பகுதிக்கு கிரேக்க மொழியில சோமான்னு பேரு. அதுக்கு அர்த்தம் உடல். ஆனா அதே சமயம் நம்ம இந்து புராணங்கள்ல சோமாங்கிறது சிவபெருமானோட ஒரு பேர், பிரபஞ்சத்தோட ஒட்டுமொத்த நனவை குறிக்கிற பேர் அது. இது வெறும் தற்செயலா, இல்ல இதுக்குள்ள எதுவும் குறியீட்டு இணைப்பு இருக்கா? இதுதான் இந்த கோட்பாடு எழுப்புற கேள்வி. ஓகே, அப்போ நம்மகிட்ட ஒரு ஆன்மீக கட்டமைப்பும் இருக்கு, அதை விளக்க அறிவியல் மொழியும் இருக்கு. இப்போ இந்த ரெண்டு பாலமும் எப்படி ஒன்னு சேர்ந்து நம்ம கடந்த கால கர்மாவிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழியை காட்டுதுன்னு பார்க்கலாம். சரி, நம்ம மூளையில இந்த கர்ம டேட்டாலாம் ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்றோம். அப்போ அதை எப்படி அழிக்கிறது? இந்த கேள்விக்கு இந்த தியரி ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு பதில சொல்லுது. கர்மாவிலிருந்து விடுதலை அடைய ஒரு வழி இருக்குன்னு இந்த தியரி சொல்லுது. அது எப்படின்னா, 1. ஒருத்தருக்கு எதிர்காலத்துல ஒரு பெரிய கர்ம வினை வரப்போகுதுன்னு வச்சுப்போம். 2. அவங்க தன்னோட ஆன்மா கிட்ட, அதாவது பராசக்தி கிட்ட ரொம்ப மனமுருகி ஆழ்ந்த பிரார்த்தனை செய்றாங்க. அப்படி செய்யும்போது என்ன நடக்குதுன்னா, அந்த நிஜத்துல நடக்க வேண்டிய தண்டனை ஒரு கனவா மாறி அவங்களுக்கு வந்துட்டு போயிருது. 3. அந்த கனவு முடிஞ்சதும் அந்த கர்மாவோட சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்ட நியூரான் விடுவிக்கப்படுது. அவ்வளோலாம், கர்ம கிளியர். இந்த தியரி இங்கதான் ஒரு பெரிய திருப்பத்தை எடுக்குது. இதோட தாக்கங்கள் நம்மள கொஞ்சம் யோசிக்க வைக்கும், சில சமயம் அதிர்ச்சி கூட கொடுக்கலாம். அதாவது, நல்லவங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற ரொம்ப காலமா இருக்கிற கேள்விக்கு இது ஒரு ரொம்பவே வித்தியாசமான பதில சொல்லுது. இத கொஞ்சம் கவனமா பாருங்க. இந்த தியரியோட லாஜிக் படி, ஒருத்தர்கிட்ட நல்ல கர்மா நிறைய இருந்தா அவங்க அதை கெட்டது செஞ்சு வேகமா செலவழிக்கணுமா,
அப்பதான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதனால தான் அவங்க வெளிய பார்க்கும்போது செழிப்பா தெரியறாங்க. ஆனா கெட்ட கர்மா இருக்கிறவங்க வலிகளையும் இழப்புகளையும் அனுபவிச்சு தான் அதை கொஞ்சம் கொஞ்சமா கழிக்க முடியும். இதனால தான் அவங்க அநியாயமா கஷ்டப்படுற மாதிரி நமக்கு தெரியுது. இது கேட்கறதுக்கே தலைகீழா இருக்குல்ல. அந்த மூல நூல்லிருந்தே வர்ற இந்த மேற்கோள் இது இன்னும் தெளிவா சொல்லுது. நல்லவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுவதற்கும் கெட்டவர்கள் மற்றவர்களை பாதிக்க வாய்ப்பு பெறுவதற்கும் அதுவே காரணம். அதாவது கெட்டவங்கன்னு நாம நினைக்கிறவங்க உண்மையில அவங்களோட நல்ல கர்மாவை வேகமா செலவழிக்கிறாங்க. நல்லவங்கன்னு நினைக்கிறவங்க கெட்ட கர்மாவை கஷ்டப்பட்டு தீர்க்கறாங்க. இதுதான் இந்த மாடலோட வாதம். ஆனா இது வெறும் தத்துவமா கதையா மட்டும் இல்ல. இந்த ஐடியாவை எப்படி நிரூபிக்கலான்னு அறிவியல் ரீதியான சரிபார்ப்பு முறைகளையும் இந்த தியரி முன்வைக்குது. அதுதான் இதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். இதை நிரூபிக்க என்னென்ன வழிகள் சொல்றாங்கன்னா, உதாரணத்துக்கு ஒருத்தர் ஆழ்ந்து பிரார்த்தனை செய்யும்போது அவங்க மூளைய EEG fMRI ஸ்கேன் எடுத்து பார்க்கறது, அந்த விடுவிக்கும் கனவுகள் வரும்போது மூளையில உருவாகிற உயர் அதிர்வெண் காமா அலைகளை அனலைஸ் பண்றது, ஏன் கார்டிசோல் மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸோட அளவை டெஸ்ட் பண்றது. இந்த மாதிரி சோதனைகள் மூலமா இந்த கரும விடுதலைங்கிற செயலுக்கு நம்ம உடம்புல மூளையில ஒரு அளவிடக்கூடிய பிசிக்கலான ஆதாரம் கிடைக்கும்னு நம்புறாங்க. ஆக கடைசியா இந்த தியரி நம்ம எல்லார்கிட்டயும் ஒரு அடிப்படையான கேள்வியை விட்டுட்டு போகுது. நம்ம மனசுங்கிறது, நம்ம உணர்வுங்கிறது வெறும் நம்ம மூளைக்குள்ள நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் தானா? இல்ல, இந்த மூளைங்கிறது அதை விட பெரிய உயர்ந்த ஒரு சக்தி இயங்குறதுக்கான ஒரு கருவி மட்டும்தானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம உண்மையில யாருங்கிறத பத்தி யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வி இது, இல்லையா?